மனிதர்களைப் போலவே நடனமாடி டேபிள் டென்னிஸ் விளையாடி துணிகளையும் துவைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றன மனித ரோபோக்கள். இதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். கவிதா, இப்போ சீனாவில் என்ன சீனாவே வருது இல்லை, அவனுக்கு தான் வேலை பார்த்துன்னே இருக்கிறானுங்க. இப்போ கூட என்னமோ நுண்ணறிவு மாநாடு, சர்வதேச நுண்ணறிவு மாநாடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஷாங்காயில் நடந்திருக்கு. அங்கே போனவனுங்க பார்த்துட்டு நீ வந்து ஷாக் ஆகிட்டு வந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரோபோட்ஸ் பார்த்துருக்காங்க. ரோபோட்ஸை பார்த்து இப்போ நம்ம ஷாக்காக வருது இல்லை, என்ன எங்கே பார்த்தாலும் ரோபோட்ஸ் இனிமே வேறு வழி கிடையாது. வருவானுங்க, அவனே வந்துட்டு இப்போ நம்மளே டீகளில் வந்துட்டு ஹே மச்சான் அப்படின்னு பக்கத்தில் வந்து அவனே பேசிட்டு போனாலும் போவான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, மனிதர்கள் மாதிரி இயல்பாக அதால் வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்ற டவுட் இருந்தது. ஏன்னா என்ன தான் ரோபோட்டாக இருந்தாலும் துணி துவைக்க முடியுமா, கோலம் போட முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது என்னன்னா, இப்போ என்னன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுதான், துணி துவைக்குதான், அப்புறம் துணி மடிக்குதான், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், நடனம் ஆடுறது எல்லாமே பண்ணுது. நடனம் ஆடுறது வரையும் பக்காவாக பண்ணுதுதான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்த மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொபாட்டிக்ஸ் இவ்வளோ பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சியில் இருக்கிறாங்களாம். என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, கூடிய விரைவில் நமக்கு நடுவில் ஒரு ரொபோட்டை நிற்க வச்சு இவரும் எங்கள் கூட ஆங்கர் தாங்க, அவரும் பேசுவார் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டெக்னாலஜி சொல்லாதீங்க, ரோபோ வச்சுட்டு நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. அது என்னதான் இருந்தாலும் மனுஷனை ரிப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. வாட் எவர் டெக்னாலஜி கிரியேட்டட், இட்ஸ் கிரியேட்டட் பை ஹியூமன். அதனால ஹியூமனோட பெர்செப்ஷன், அந்த பெர்செப்ஷனுக்கு நம்ம போயிடுவோங்க. இங்கே வந்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க, ரோபோ தான் ஹோஸ்ட் பண்ணும். ஓகே, ரைட்டு. அதனால ரோபோட்டிக்ஸ் எமோஷன்ஸ் இருக்காது, அந்த எமோஷன்ஸ்க்கு நாங்கள் தான் வேணும், பார்த்துக்கோங்க. அதான் மேட்ரு, பார்த்துக்குங்க. அந்த ரோபோட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிட்டுருக்கு. நமக்கே வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குற அளவுக்கு அது வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. சைனாக்காரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதுதான் அவங்க பார்க்குற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஊருக்குள்ளே இந்த மாதிரி ரொபோட்டிக்ஸோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஷாங்காயில் நடந்த இந்த ஏஐ மீட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுதான் இப்போது ஹாட் நியூஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.